Hi, hello friends. Welcome to SJ Lifestyle. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மஷ்ரூம் மசாலா கிரேவி பண்ண போகிறோம். அது ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு மஷ்ரூம் 200 grams எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இந்த கிரேவியை குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டுக்கு 50 gram கர்டு எடுத்திருக்கேன், 1/2 cup கர்டு. இந்த கர்டில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 minutes இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவியை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை இந்த வெங்காயம் தக்காளி இந்த மிக்ஸ்சரோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் இதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும், அதுவே வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 3 minutes நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நிறைய தண்ணி அதுலேருந்தே வந்திருக்கு பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த தயிர் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு எல்லா மசாலா காரம் எல்லாமே இருக்குது. இதுவே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மஷ்ரூம் கூட கலந்து விட்டுருங்க. இப்போ இது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1/2 tumbler தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 to 5 minutes நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மஷ்ரூமாக ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதே கன்சிஸ்டன்சி போதும்னா நம்ம இப்போவே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 2 minutes நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை மேலே தூவிட்டேன். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சப்பாத்திக்கெல்லாம் வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இப்போ இதில் எல்லா மசாலா, உப்பு, காரம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவி இப்போ வந்து சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இந்த சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.